அவர்கள் படத்துல வரும்போது கொஞ்சம் துடுக்கான பிள்ளை அந்த மாதிரி இருக்கும்போது மியூசிக் செட்டிங்ல ஒரு நடனத்துடன் சேர்ந்து ஒரு மைமிங் மாதிரி ஒரு பாட்டுக்காக என்னை கூட்டு போயிருந்தேன். நீ வாடா அப்படின்னாரு, நானும் கூட போயிருந்தேன். அப்ப அங்க வரும்போது எனக்கு டான்ஸ் தெரியும் அப்படி தாளம் தெரியும், அதனாலதான் என்னை கூட்டு போறாங்கிற ஒரு அசட்டு திமிரில் அங்க போயிருந்தேன் நான். அப்ப அங்க போயிருந்த போது அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு என்னமோ என்ன 2-3 வாட்டி யோசனை கேட்டதும் தலை பெருசா வீங்கிடுச்சு எனக்கு. அதுல ஒரு லைன் அந்த படத்திலேயே வரல, அந்த லைன் அதுல நாது கிடுன்னு ஒரு தாளம் வரும், அது மேல ஒரு பேச்சு மாதிரி ஒண்ணு வரணும் அப்படின்னு இயக்குனர் கேட்கிறாரு. அந்த நாதந்தன மேல தாளத்துல வரணும் அப்படிங்கும்போது கண்ணதாசன் அவர்கள் அப்படி மெதுவா உட்கார்ந்துட்டு அவர் சொல்லுவார், எழுத மாட்டாரு. அந்த தாளத்துக்கு அவர் சொல்றாரு, நல்ல மழை பெய்து காடு இன்று கனிந்தது எழுதிக்க, நான் நினைத்த எண்ணம் எனக்கு மனசுல நாதந்தன இவர் என்ன தாளம் விட்டு ஏதோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தோணுச்சு. நான் அது அந்த பதட்டம் ஜாஸ்தி ஆயிட்டே வந்தது, ஏன்னா அவர் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. நான் நினைத்த எண்ணம் இன்று கல்வெட்டாக மலர்ந்தது, கொம்பு தேனை பார்த்து நின்றேன், கையில் வந்து விழுந்தது, கூட்டத்தோடு நின்று என்னை கொஞ்சம் அன்னம் அழைத்ததுன்னு எழுதிக்கான தளத்துல வராதுங்கன்ட்டேன் நான். அவரு எம்எஸ்சி அவர்கள் வருவார் அப்படின்னாரு. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த உறவும் அந்த காதலும் எனக்கு தெரியுமா, நான் நடுவில் பூந்து ஏதோ சொல்லிட்டேன் நான். வரும் அவரும் வருவாருன்றாரு. அவங்களுக்குள்ள 2 பேருக்கும் ஒரு அப்படி போயிட்டு இருக்கு. நல்ல மழை பெய்து எந்தன் காடு இன்று கனிந்தது, நான் நினைத்த எண்ணம் இன்று கல்வெட்டாக மலர்ந்தது, கொம்பு தேனை பார்த்து நின்றேன் கையில் வந்து விழுந்தது, கூட்டத்தோடு நின்ற என்னை கொஞ்சம் அன்னம் அழைத்தது. நான் டான்ஸும் தாளமும் தெரிந்தவன் என்று நினைத்துக் கொண்டிருந்ததை போட்டு நொறுக்கிட்டார் அந்த காரக்குடிய. கூட்டத்தோடு நின்ற என்னை கொஞ்சம் அன்னம் அழைத்தது, அந்த அன்னம் இவர் தான். இந்த படத்திலேயே வரல, யாருக்குமே கேட்காத வரை டைரக்டர் சாருக்கு இப்ப ஞாபகம் வந்திருக்கும். அதை வேண்டான்னு எடிட் பண்ணிட்டாங்க. இது நான் என்னுடைய நிலை உணர்ந்த நேரம், நான் எந்த அளவு என்னுடைய படி என்ன, இந்த ஞானிகளின் நிலை என்ன என்பதை புரிந்து கொண்ட நேரம். ஒவ்வொரு கட்டத்திலையும் அது நிகழ்ந்து கொண்டே இருக்கு.